செயற்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, தலைமைத்துவம் எங்களுடைய மக்களுடைய தலைமைத்துவம் எங்களுடைய தலைமைக்கு உட்பட்டதாக தவிர தெற்கத்திய தலைமைக்கு உட்பட்டதாக மிக மோசமான இதற்காக போராடி இந்த தமிழ் அரசியல் மாநாட்டை நடாத்தியவர்களே அரசாங்கத்தை எதிர்த்துத்தான் போராடி இந்த மண்ணிலே மாநாட்டை நடாத்தினார். அதற்காக இந்த உண்மையாக இந்த 24ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடந்த நிகழ்வுதான் எங்களுடைய தற்காப்பு போராட்டத்துக்கு வித்திட்டது. தற்காப்பு போராட்டம் நாங்கள் தொடர்ந்து 30 வருடம் நடைபெற்ற தற்காப்பு போராட்டத்துக்கு வித்திட்டது இந்த நிகழ்வுதான். இதற்கு பின்னாலே தான் ஆயுத போராட்டங்கள் பரிணமித்தன. ஆகவே அது எல்லாவற்றையும் எங்களுடைய மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இனிமேலும் தெற்கத்திய தலைமைக்கு பின்னாலே போகாமல் தமிழ் தலைமைகள் எதுவாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள், தமிழ் தலைமைகளுக்கு பின்னாலே அவர்களை ஆதரிக்க வேண்டும். எங்களுடைய அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் பரிசீலனை செய்ய இனிமேல் வருகின்ற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் வருகின்றன. தமிழ் தேசியத்தோடு பலமாக நிற்கின்ற நிலைக்கு மக்கள் உள்ளாய்வு செய்ய வேண்டும். பாதகமான அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். எங்களுடைய போராளிகள் இவர்களை போன்ற இந்த 11 பேரும் போராளிகள் அல்ல, அவர்கள் வெறும் பொதுமக்கள். ஆகவே அப்படியான பல கொலைகள் நடந்திருக்கின்றன. இவை நினைவுகூர்ந்து ஒரு மாற்று சிந்தனையை மேலாண்மை செய்ய வேண்டிய சூழ்நிலை மக்களது கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில்